அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லாம் ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரே குக்கர்லேயே செஞ்சுட்டு ஒரு 3 விசில் போட்டால் சூப்பராக ரெடி ஆயிடும். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். எப்படி செய்யலாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நமக்கு எவ்வளோ தேவையோ ஃபுல்லாக நீங்கள் சின்ன வெங்காயத்திலே செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதை கழுவி தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக குக்கர் வச்சுக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டுட்டு பட்டை ஏலக்காய் தூள் நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயும் சூடாக ஏறட்டும். இந்த பட்டை ஏலக்காய் தூளும் அந்த வாசம் வரட்டும். அப்போ நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கீரை வேண்டாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம கொரன்னு அரைச்சி வச்சா போதும். ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை. வெங்காயத்தை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு வதங்கிடும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் நமக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடட்டும். நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ மட்டனையும் சேர்த்து இந்த வெங்காயத்துக்கூடே ஒரு 2 வாட்டி வதக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இந்த மட்டனில் நம்ம மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இல்லை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கறி, வெங்காயம், இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூளும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இதை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கறி அந்த வெங்காயத்தோடையே நல்லா உங்களுக்கு வதங்கி வரட்டும். ஸோ இப்போ இதிலே உங்களுக்கு ஒரு பாதி அளவுக்கு கம்மியாக கொஞ்சம் குக் ஆகிடும் உங்களுக்கு கறி. இப்போ தக்காளி ஒரு 6-7 தக்காளி போல் அரைச்சிட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து இப்போ நல்லா ஒன்றா வதக்கிடலாம். ஸோ ஒன்றுத்துக்கும் நம்ம வதக்கிறப்ப டைம் கொடுத்து வதக்கணுன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரட்டும். ஸோ அதோட பச்சை ஃப்ளேவர் எல்லாம் போகட்டும். அதுக்கு அடுத்து தான் தயிர் சும்மா ஒரு 50 ml அளவுக்கு தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புதினா மல்லி கழுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஒரே குக்கர்லேயே ஒரே டைமில் முடிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கலந்து எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா விசில் போடுறது மட்டும்தான் வேலை. ஒரு 3 விசில் தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசைன்னு கூட எது கூட வேணால் நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.